ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஆக்ருஷ்டநௌகோ முனிமண்டலாய ஆக்ருஷ்டநௌகோ முனிமண்டலாய பிரதர்ஷயன் விஸ்வஜகத் விபாகான் பிரதர்ஷயன் விஸ்வ ஜகத் விபாகான் சம்ஸ்தூயமானோ நிருவரேண தேன சம்ஸ்தூயமானோ நிருவரேண தேன ஞானம் பரம் சோபதி சன்னச்சாரீஹி ஞானம் பரம் சோபதி சன்னச்சாரீஹி ஆக்ருஷ்டநௌகோ முனிமண்டலாய பிரதர்ஷயன் விஸ்வஜகத் விபாகான் ஆக்ருஷ்டநௌகோ முனிமண்டலாய பிரதர்ஷயன் விஸ்வ ஜகத் விபாகான் சம்ஸ்தூயமானோ நிருவரேண தேன ஞானம் பரம் சோபதி சன்னச்சாரீஹி சம்ஸ்தூயமானோ நிருவரேண தேன ஞானம் பரம் சோபதி சன்னச்சாரீஹி. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஆக்ருஷ்ட நௌகக படகை இழுத்து கொண்டு முனிமண்டலாய முனிவர் கூட்டத்திற்கு விஸ்வ ஜகத் விபாகான் உலகின் எல்லா பகுதிகளையும் பிரதர்ஷயன் காண்பித்து கொண்டு நிருவரேண தேன சிறந்த மன்னனாகிய அந்த சத்தியவிரதனால் சம்ஸ்தூயமானக போற்றி துதிக்கப்பட்டவராக பரம் ஞானம் ச யாவற்றுக்கும் மேலான ஆத்ம ஞானத்தையும் உபதேசித்து கொண்டே அச்சாரீஹி நீங்கள் சஞ்சரித்தீர்கள். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஆக்ருஷ்டநௌகோ முனிமண்டலாய பிரதர்ஷயன் விஸ்வஜகத் விபாகான் சம்ஸ்தூயமானோ நிருவரேண தேன ஞானம் பரம் சோபதி சன்னச்சாரீஹி. படகு அந்த மீனோட கொம்பில் கட்டப்பட்டது. பகவானுக்கு இப்போது அவருக்கு முன்னால் அவதார காரியம் 2 இருக்குது. ஒன்று அந்த ஹயக்ரீவன்கிற அரக்கனை அழிக்கணும், இன்னொன்று இவர்களையெல்லாம் காப்பாற்றி அந்த அடுத்த மனு ஆரம்பிக்கணும் இல்லையா, அடுத்த படைப்பெல்லாம் ஆரம்பிக்கப்படணும். அதனால் முதல்ல இந்த பிரளயம் முடியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா, அந்த பிரளயம் முடிகிற வரைக்கும் இந்த படகுல இருக்கிற இவாளை முதல்ல காப்பாற்றணும். இவாளை காப்பாற்றிட்டு பிரளயம் முடிவரை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த அரக்கனை அழிப்பதை செய்து கொள்ளலாம் அப்படின்னு பகவான் முடிவெடுக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாருனா, இந்த ரிஷிகளை அந்த படகில் இருக்கிற ரிஷிகளை அழைச்சிட்டு அந்த பிரளய ஜலத்திலேயே உலகத்தை சுற்றி வரார். அப்படியே அந்த பிரளய ஜலத்துக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்கிற பல பகுதிகளை உலகத்தோட பாகங்களை எல்லாம் அவர்களுக்கு காண்பித்து அந்த பிரளய நாட்களை அப்படியே செலவழிக்கிறாவா. அதே சமயத்தில் இவ்வளவு கருணையா எங்களை நீங்களே அழைச்சிட்டு சஞ்சாரம் பண்ணுறீங்களே அப்படின்னு அந்த சத்தியவிரத மகரிஷி அப்படியே அவரை பிரார்த்தனை பண்ணுறார். ரொம்ப அழகாக ஒரு 8 ஸ்லோகம் பாகவதத்தில் உண்டு. அப்படியே ரொம்ப அழகாக துதிக்கிறார். அவர் துதித்து அதை கேட்டு பகவான் ரொம்ப மகிழ்ந்து அவருக்கு பரமஞானம் மிக உயர்ந்த ஞானத்தையும் உபதேசித்து கொண்டு மீதியுள்ள நாட்களும், அதாவது அந்த பிரளயம் முடிகிற வரைக்கும் மீதி இருக்கிற நாட்களையும் அந்த பிரளய ஜலத்திலேயே இவாளோட படகில் சஞ்சரித்து கொண்டு பகவான் செலவிட்டார் என்று பட்டதிரிகள் கூறுகிறார்.